two functions ஒரு ப்ராப்பர் டஃப்பான கொஷின் லாஜிக்காக ப்ராப்பராக நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஃபங்க்ஷன்ஸை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் இது ஈஸியாக பண்ணலாம். பட் லாஜிக் வைஸ் ஒரு எந்த சீக்வன்ஸில் இந்த சம்மை சால்வ் பண்ணணுன்ற கிளாரிட்டி இருந்தால் நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் எக்ஸ் தெர் ஆர் டூ ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸை இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதை இப்படி கூட எழுதலாம். நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் plus f of x minus 1 is equal to 1. So minus 1 அங்கே போச்சு அப்படின்னா equal to 1 அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன? இது நம்ம ஒரு தியரட்டிக்கலாக மட்டும் பார்க்காம இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக யோசிப்போம். ஸோ f of 10 plus f of 9 equal to 1. f of 5 plus f of 4 equal to 1. f of 1 plus f of 0 equal to 1. ஸோ f of ஒரு இன்டிஜர் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்டிஜர் எஃப் ஆஃப் முன்னாடி இருக்கிற இன்டிஜர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் 1ன்றது வரும். ஸோ இதில் நம்ம கிளியராகவே ஒன்று புரிஞ்சுக்கலாம். எஃப் ஆஃப் எனி இன்டிஜர் ப்ளஸ் எஃப் ஆஃப் அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்டிஜர் எப்போவுமே 1 தான். நோ மேட்டர் அது எந்த இன்டிஜர்ஸாக இருந்தாலுமே எந்த இன்டிஜராக இருந்தாலுமே இந்த ரெண்டுத்தோடைய சம் வந்துட்டு 1 அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எனி இன்டிஜர் ப்ளஸ் எஃப் ஆஃப் அதுக்கு நியரஸ்டான அதுக்கு நெக்ஸ்ட் இன்டிஜர். ஸோ டூ கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸோடைய இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணால் அதோட சம் இஸ் 1 அப்படிங்கிறத நம்ம கிளியராகவே புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இட்ஸ் ஃபைன். அண்ட் அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அது ஈஸியாக டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ அப்போ ஜி ஆஃப் 1 இஸ் 1, ஜி ஆஃப் 3 இஸ் 9, ஜி ஆஃப் மைனஸ் 7 இஸ் 49. ஈஸியாக சொல்லிடலாம். சரி, ஓகே. பட் என்ன கேட்குறாங்க வேறு? இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ ஒரு நோட்டபிள் பாயிண்ட். f of x square minus x is equal to 5. Then what is the value of the sum f of g of 5 plus g of f of 5? So இது என்னன்றதை நம்ம சொல்லணும். Okay. So find the value of f of g of 5 plus g of f of 5. So இது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. எஸ், கொஞ்சம் சேலஞ்சிங். அப்போ நம்மளுக்கு பேசிக்கலி எஃப் ஆஃப் 5ஓட வேல்யூ ஜி ஆஃப் 5ஓட வேல்யூ இது ரெண்டுமே வேணும். இது ரெண்டுமே இருந்தாலும் நம்ம ஆன்சரே சொல்ல முடியும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தோன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 5 ஈஸியாக சொல்லிடலாம். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போது ஜி ஆஃப் 5 இஸ் 5 ஸ்கொயர் 25. இதை நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 5 வேணுமே. எஃப் ஆஃப் 5 அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். இங்கே இருக்கிற இந்த எஃப் ஆஃப் எக்ஸோடைய டெஃபினேஷன்ஸை வச்சு இந்த எஃப் ஆஃப் 5ஓட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கிறது நம்ம முதல்ல ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே. எஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த கண்டிஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எனி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் எந்த இன்டிஜராக இருந்தாலும் அது 5 தான். அப்போ ஈஸி டு ஸ்டார்ட். எந்த இன்டிஜர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸை நான் 0ன்னு எடுத்தேன் அப்படின்னா 0 ஸ்கொயர் மைனஸ் 0. f of 0 is equal to 5. அவ்வளோதான். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக சொல்லிடலாம். சரி, ஓகே. இப்போ f of 0 5ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம f of 1 என்னன்றதே சொல்லலாம்ல. எப்படி? பை யூஸிங் திஸ் ஃபஸ்ட் டெஃபினேஷன். இதை யூஸ் பண்ணி f of 0ன்றது 5 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி f of 1 என்னன்றதை ஈஸியாக சொல்லலாம். எப்படி? ஏன்னா இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா நமக்கு 1 வரணும். திஸ் இஸ் ஆல்ரெடி 5ன்னு இருக்குது. இப்போ 5 கூட நான் எதை ஆட் பண்ணினா எனக்கு 1 வரும்? -4. பிகாஸ் 5 ப்ளஸ் -4 பண்ணினோன்னா தான் நமக்கு 1ன்றதே கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். சரி, நெக்ஸ்ட்டு. இப்போ அடுத்தது f of 1 ஈக்குவல் டு -4 தெரிஞ்சாச்சு. இப்போ இதை வச்சு f of 2 என்னன்றதை சொல்லுவோம். f of 2 இஸ் ஈக்குவல் டு இப்போ -4 ப்ளஸ் வாட் வேல்யூ பண்ணோன்னா நமக்கு 1 வரும். அகெயின் இது 5 தான். ஏன்னா இப்போ இது ரெண்டுமே கன்சிக்யூட்டிவ். எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2. அப்போது இதோட எஃப் ஆஃப் வேல்யூவையும் இதோட எஃப் ஆஃப் வேல்யூவையும் ஆட் பண்ணினா எனக்கு 1 வரணும். இது ஆல்ரெடி -4. அப்போ -4 ப்ளஸ் 5 பண்ணினோன்னா தான் நமக்கு 1ன்றதே கிடைக்கும். அப்போ இது 5. அகெயின் அப்படியே இது ஒரு செயினாக எடுத்துகிட்டு போனால் எஃப் ஆஃப் 3 என்னவா இருக்கும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் திரும்ப அகெயின் நம்மளுக்கு +1 வரணும். அப்போ இது 5. அப்போ இது -4 இருந்தால் தான் நமக்கு 1ன்றதே வரும். ஸோ அப்போ இதில் நம்ம என்ன கிளியராக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் 0 5 இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டெஃபினேஷனை ஐட்ரேட்டிவாக நம்ம யூஸ் பண்ண நமக்கு ஆல்டர்னேட்டிவாக 5 - 4 5 - 4
5 மைனஸ் 4 இப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே 2 கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ். இது 5னா 5 கூட -4 ஆட் பண்ணால் தான் 1 வரும். -4னா அது கூட 5 ஆட் பண்ணால் தான் 1 வரும். அகைன் அந்த 5 கூட -4 ஆட் பண்ணால் தான் 1 வரும். ஸோ இப்படியே ஒரு செயின் ரியாக்ஷனாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய பேட்டர்ன். அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம்? f of 4 equal to again 5, f of 5 is equal to again -4 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதில் ஒரு பேட்டர்னை நம்ம கிளியராக நோட் பண்ணலாம். இதெல்லாமே என்னன்னு தெரியுதா? ஈவன் நம்பர்ஸ். f of any even integer is 5 and f of any odd integer is -4. சிம்பிள், அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காச்சு. இதை இங்கே யூஸ் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். இப்போ திரும்ப இங்கே வரலாம். g of f of 5 odd வேல்யூ, f of 5ன்றது ஆட்னா அப்போது -4. அப்போ இதோட வேல்யூ -4. சிம்பிள், டன். இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் f of 25னா நமக்கு எங்கே வரும்? இது இங்கே வரும். சாரி, இங்கே தான் நமக்கு வரும். ஆட் இல்லையா? அகைன் ஆட், சாரி, அகைன் ஆட் ஃபேமிலி. f of 25 அப்படின்னா அகைன் நம்மளுக்கு -4ன்றதான் வரும். -4 ப்ளஸ் g of -4 ஈஸியாக சொல்லிடலாம். g of -4 வந்துட்டு g of -4 the whole square. அப்போ -4 the whole squareனா அது ஒரு 16. ஸோ ஃபைனலி -4 + 16 நமக்கு ஆன்சர் 12ன்றது கிடைக்கும். ஸோ 12 தான் அதுக்கான ஆன்சர். ஸோ கொஷின் வந்து ஒரு டீட்டா கொஸ்டின். ஸோ 12 நமக்கு கிடைச்ச ஆன்சர். செக் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப லாங் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ், ரைட், பர்ஃபெக்ட்லி ரைட். ஆன்சர் 12ன்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்.